எல்லாருக்கும் வணக்கம். நான் மோனிகா, ஸ்பீச் லாங்குவேஜ் பத்தாலஜிஸ்ட், கோயம்புத்தூர் மோனிகா ஸ்பீச் கிளினிக்லேருந்து. இந்த வாரத்துக்கான வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு சில டவுட்ஸை எல்லாம் சேர்த்து ஒரே வீடியோவை போடுறோம். ஏன்னா இது எல்லாமே ஓரளவுக்கு இன்டர்லிங்க் தான். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப காமனாக இருக்கிறது என்னென்னா, குழந்தைக்கு எல்லாமே புரியுது மேம், ஆனால் வாயை திறந்து மட்டும் பேசவே மாட்டேங்கிறான், ரொம்ப வீம்பு பண்ணுறான் அப்படின்னு தான் ரொம்ப மோஸ்ட் காமன் கொஸ்டின் எல்லா ஸ்பீச் தெரபிஸ்ட்டையும் பேரண்ட்ஸ் அதான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன நம்ம பார்த்துடலாம். ஸோ முதல்ல நம்ம ஸ்பீச் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டோம்னா, அதில் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ரிசெப்டிவ் ஸ்கில், புரிதல் அப்படிங்கிறது ஒன்று, அதே மாதிரி எக்ஸ்பிரஷன், பேசுறது, கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னொன்று. சரிங்களா? இந்த ரெண்டுமே லிங்க்டாக தான் இருக்குமே தவிர இந்த ரெண்டுமே தனித்தனியான விஷயங்கள். ஓகே, பேரண்ட்ஸ் இந்த இடத்துல குழப்பிக்கிறாங்க. எல்லாமே புரியுது, அப்போ ஏன் பேச மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வேற ஸ்கில், இது வேற ஸ்கில். ஓகேங்களா? ஸோ ரிசெப்டிவ் லாங்குவேஜ் உங்கள் குழந்தைக்கு நல்லா இருக்கலாம், ஆனால் எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ் உங்கள் குழந்தைக்கு ஒரு டிலேடாக இருக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கான காரணம். அப்போ அவன் ஏன் பேச மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு தெரிஞ்சு அவன் பேசாமல் இல்லை, அவனுக்கு அந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. வேர்ட்ஸ், அவனுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை ஒரு கோர்வையாக போட்டு எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் அவனுக்கு பிரச்சனை. ஓகேயா? இப்போ இதுலேயே சில பேரண்ட்ஸ் இதே கமாண்ட் சொல்லிட்டு வருவாங்க, பட் ஆனால் அந்த குழந்தைங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜ், நான் சொன்னேன் இல்லையா, ரிசெப்டிவ் லாங்குவேஜ்ங்கிறது, அதை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது குழந்தைக்கு ஒரு டிலே இருக்கிறது உண்டு. ஏன்னா பேரண்ட்ஸ் குழந்தைக்கு எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்லும்போது எதை மோஸ்ட்லி சொல்லுவாங்கன்னா, குழந்தைக்கு ஒரு விஷயம் தேவைன்னா அவனே போய் எடுத்துக்கிறா, அவனுக்கு இப்போ தண்ணி வேணும்னா அவனே போய் தண்ணி எடுத்து குடிச்சுக்கிறா, அவன் பேக் எங்கே இருக்குன்னு அவனுக்கு தெரியுது. இப்போ நான் ஒரு கமெண்ட் சொல்லி இதை போய் அதை செய்டா, அந்த கீ எடுத்து டேபிள் மேலே வைன்னு சொன்னால் அவன் போய் செஞ்சுக்கிறான். ஸோ இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி லைக் அம்மா ரொம்ப கோவமாக இருக்காங்கன்னா அம்மாவை எப்படி கொஞ்சம் பாசிஃபை பண்ணுறது, இப்போ அம்மா இல்லைன்னா ரொம்ப கோவமாக இருக்காங்க, ஸோ அப்பா கிட்ட கேட்டு நம்ம அந்த விஷயத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போகிறது. இந்த மாதிரி ரொம்ப சுட்டியாக ரொம்ப எல்லாமே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறது உண்டு. ஸோ இது ஒரு 3 இயர் கிட்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 இயர் கிட்டுக்கு இந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் போதுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது நீங்கள் ஒரு லாங்குவேஜ் அசஸ்மெண்ட் எடுத்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு 3 இயர் கிட்னால இது எல்லாம் செய்ய முடியும். இது கூடவே என்ன பண்ண முடியும்னா, ஒரு ஸ்டோரி சொல்றீங்க, இல்லைன்னா ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா அதை எல்லாமே கற்றுக்கிட்டு அதுலேருந்து டவுட்ஸ் கேட்குறது, இல்லைன்னா அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவனும் அதே மாதிரி ஒரு ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுறது. ஸோ அந்த அளவுக்கு அவனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால ரொம்ப காமனான அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் தான் பேரண்ட்ஸ் பார்த்துட்டு, சில பேர் சொல்கிறேன், பார்த்துட்டு எல்லாமே புரியுது ஆனால் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேங்கிறான், சரி இன்னும் கொஞ்ச நாள் அவன் எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான், ஸ்கூலுக்கு போனால் அவன் எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான்னு சொல்லி டிலே பண்றது உண்டு. ஸோ இதுதான் முதல் கேள்விக்கு ஆன பதில். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை ரைம்ஸ் நல்லா சொல்றான், ஏபிசி நல்லா சொல்றான், 1 2 3 நல்லா சொல்றான், ஆனால் கம்யூனிகேட் மட்டும் பண்ண மாட்டேங்கிறான், அவனுக்கு ஒரு வேணும்னா அதை மட்டும் போய் கேட்க மாட்டேங்கிறான். இது எதனால அப்படின்னா, கொஞ்ச நாளில் ரைம்ஸே பாட முடியுதுன்னா அப்போ வேர்ட்ஸ் 1 2 சேர்த்து அவனால் கம்யூனிகேட் பண்ண முடியும் தானே, அப்போ இதுவும் வேணும்னு தானே பண்ணுறான், இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தானே அப்படின்னு சொல்கிறது தான். இப்போ நீங்கள் அந்த ரைம்ஸ் ஏபிசி 1 2 3 அப்படிலாம் பண்ணுறான்னா அது ஒரு விதத்தில் நல்லது. அதாவது அவருடைய ஆடிட்ரி மெமரி, கேட்டு அதை ரிவைண்ட் பண்ணி அதை அவன் சொல்கிறான்னா அந்த அளவுக்கு அவருடைய ஆடிட்ரி மெமரி நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான். பட் ஆனால் இது எல்லாமே குழந்தையுடைய ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சரிங்களா? ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறது, அந்த குழந்தைக்கு ஒரு விஷயம் தேவைன்னா நம்ம சொல்லி வராமல் ஆட்டோமேட்டிக்காகவே வேர்பல் வழியில், அதாவது வார்த்தைகள் வடிவத்தில் குழந்தை கேட்டு அதை வாங்கிக்கிறது. புரியுதுங்களா? ஸோ அதுதான் இந்த ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டில் வர்றது. ஸோ இது எல்லாமே ரூட் மெமரி மாதிரி வர்றது. சரிங்களா? ஸோ அதனால் அதையும் இதையும் போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். உங்கள் குழந்தை ஏபிசி 1 2 3 எல்லாமே சொல்லுது, ஆனால் ஒரு விஷயம் வேணும்னா அதை கேட்க மாட்டேங்குது, குழந்தையோட ஏஜ் லைக் அரௌண்ட் ஒரு 2.5 மேலே ஆகுது, 3 கிட்ட ஆகுது அப்படின்னா வெயிட் பண்ணாதீங்க. இன்னும் நீங்கள் வெயிட் பண்ணாமல் உடனடியாக ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட் கிட்ட நீங்கள் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் உங்கள் குழந்தைக்கு மெமரி ஸ்கில்ஸ், அதாவது ஆடிட்ரி மெமரி நல்லா இருக்குது, ஆடிட்ரி ப்ராசஸிங் நல்லா இருக்குங்கிறதுனால அவங்க இதை யூஸ் பண்ணியே உங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி கொடுக்கும்போது குழந்தையோடைய லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக சீக்கிரமாகவே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ எப்போ தான் இந்த ஸ்பீச் தெரப்பி தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் குழந்தை ஃபிசிக்கலி ஹெல்த்தியாக இருக்கிறாங்க, லைக் நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா மென்று சாப்பிட்றாங்க, நல்ல மோட்டார் ஸ்கில், அதாவது ஓடுறது, விளையாடுறது, அது எல்லாமே நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வரும்போதே பேரண்ட்ஸ் கொஞ்சம் இன்னும் பேசிடுவான், அது எஸ்பெஷலி பாய்ஸாக இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் நம்ம பேசிடுவான்னு சொல்லிட்டு நீட்டுறது நம்ம ஊரில் ரொம்பவே காமனாக இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், அது உங்கள் குழந்தைங்க பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள்.
இன்கேஸ் அது மிஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்பீச் அசஸ்மெண்ட் நீங்கள் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து ஒரு வயசு அது 1 year கிட்ட வரும்போது குழந்தை வந்து நேம் கால் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா பண்ணுறானா அப்படிங்கிறத ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா, பேர் கூப்பிடும் போதெல்லாம் திரும்பி பார்க்குறானா, பேர் கூப்பிடும் போதெல்லாம் செய்கிறானா, கமெண்ட்ஸ் அதாவது 1 step கமெண்ட்ஸ் எல்லாம் செய்கிறானா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ நேம் கால் ரெஸ்பான்ஸ்ங்கிறது ஒன்று, அதே மாதிரி 1 step கமெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறானான்னு பார்த்துக்கோங்க. வேர்பலில் நீங்கள் இது நான் சொன்னது ரெண்டுமே ரிசெப்டிவ் லாங்குவேஜ். இப்போ எக்ஸ்பிரஷன் சொல்லும்போது வேர்பலில் அட்லீஸ்ட் வந்து ஒரு 1-2 வார்த்தைகள், அதாவது அம்மா இல்லைன்னா தா இல்லைன்னா வா அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்கிறானா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து இந்த இடத்துலையும் கன்ஃபியூஸ் ஆகிப்பாங்க. என்னன்னா லைக் அம்மா மாமா அப்படின்னு சொல்கிறான், தாத்தா தாத்தான்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உங்களை பார்த்து தான் அவன் அம்மான்னு சொல்கிறானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ட்ரூ வேர்ட் கிடையாது. இப்போ ஒரு 1 yearல வந்து ஒரு ட்ரூ வேர்ட் குழந்தை வந்து அச்சீவ் ஆயிருக்கணும். அதாவது அம்மா பார்த்து அம்மான்னு சொல்கிறது, ஒரு விஷயம் வேணும்னா அவனே தானே கேட்குறது, அது இருக்குதா அப்படிங்கிறத பாருங்க. இல்லைங்க, 1 வயசு ஆயிடுச்சு, குழந்தைக்கு பர்த்டே முடிஞ்சிருச்சு, ஆனால் இன்னுமே குழந்தை வந்து இதில் எதுவுமே பண்ணலை அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயசு 3 மாதம் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக அதுக்கப்புறம் வரலைன்னா நீங்கள் வேக்சினேஷனுக்காக பீடியாட்ரிஷியன் கிட்ட போகும்போது புட் அ நோட் ஆன் இட். அதே மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட்டை போங்கன்னு உங்களை அனுப்புவாங்க. ஸோ ப்ளீஸ் அதை கன்சிடர் பண்ணி ஒரு அசஸ்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா, அடுத்த பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 18 மாதம் அந்த ஒரு டைம் வரும்போது குழந்தை ஒரு 2 வார்த்தையை சேர்த்து போடுறானா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சரிங்களா, அந்த 1 yearலேருந்து இந்த 18 months அதாவது 1.5 வயசு பக்கம் வரைக்கும் வரும்போது என்னென்ன பண்ணியிருக்கணும்னா, அந்த அம்மா வா அப்படின்னு அவன் சொல்கிறானா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அவன் சொல்லலை அப்படின்னா அவன் முதல்ல அச்சீவ் ஆகிருக்கக்கூடிய ட்ரூ வேர்ட்ஸ், அதாவது அந்த 1 வயசில் அம்மா பார்த்து அம்மான்னு கூப்பிடுறான் இல்லையா, அது வந்து கன்சிஸ்டண்டாக அவன் வந்து யூஸ் பண்ணுறானா, நிறைய வாட்டி வந்து அவன் யூஸ் பண்ணுறானா, ஒவ்வொரு தடவையும் அம்மா பார்க்கும்போது அவன் யூஸ் பண்ணுறானாங்கிறது பாருங்கள். அவனுக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் ஸ்பான்டேனியஸ் அவனா அம்மான்னு கூப்பிடுறானா அப்படிங்கறது பார்த்துக்கோங்க. 3வது வந்து மீனிங்ஃபுல்லா, இப்போ வந்து பாட்டியை பார்த்து அம்மான்னு கூப்பிடல, அம்மா பார்த்து தான் அம்மான்னு சொல்றான் அப்படின்னு அதோட ஸ்பான்டேனிசிட்டி இருக்குதா, கன்சிஸ்டன்சி இருக்குதா, அதே மாதிரி மீனிங்ஃபுல்லா இருக்குதா அப்படிங்கிறத ஒரு 18 months வரைக்கும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இந்த 18 monthsலேயே மோஸ்ட்லி 2 வார்த்தைகள் வர ஆரம்பிச்சிடும். இன்னும் சில குழந்தைங்க 3 வார்த்தையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அது ஆனால் பெரும்பாலும் கேர்ள்ஸாக தான் இருக்கிறாங்க. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த 18 monthsலேருந்து ஒரு 20 months வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 20 months வரைக்கும் குழந்தை வந்து 2 வார்த்தை சேர்த்து போடுறானா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துலாம். மேக்ஸிமம் சொல்ல போனால் நீங்கள் ஒரு 2 years வரைக்கும், ரொம்ப மேக்ஸிமம் 2 years வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, ஆனால் நீங்கள் 2 years வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த 18 monthsலேருந்து 2 years வரைக்கும் குழந்தையோட அந்த 1 word வந்து ஜாஸ்தியாக இருக்கா, அதாவது 18 to அந்த ஒரு 2 yearsல ஒரு 5 words தான் வந்து அவன் சொல்கிறான், அதே தான் அது வந்து பண்ணுறான். வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு புது வார்த்தை கூட அவன் கற்றுக்கல அப்படின்னா 2 years வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, இமீடியட்டாக எடுத்துக்கோங்க. இல்லைங்க மேடம், அவன் வந்து ஒவ்வொரு வார்த்தை புதுசாக வாரந்தோறும் ஒவ்வொரு வார்த்தை அவன் கற்றுக்குறான் அப்படின்னா ஒரு 2 years வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. செகண்ட் பர்த்டேக்கு அப்புறமும் குழந்தை வந்து 2 வார்த்தையை சேர்த்து போடலை அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக ஒரு ஸ்பீச் அசஸ்மெண்ட் எடுத்துக்கோங்க. இதுதான் ரொம்ப பேசிக்காக நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்ச விஷயங்கள். இதை தாண்டி என்னென்னா பிஹேவியர்ஸ் காமிக்கிறது, அதாவது சுத்தமாகவே பேசுறதுக்கு வந்து விருப்பப்படாமல் அவர்ஷனாக இருக்கிறது, சாப்பாடு வந்து ஒழுங்காக மென்று சாப்பிடாமல் இருக்கிறது, ஸ்டிக்கியான ஆப்ஜெக்ட்ஸை வந்து கையில் தொடுறதுக்கு பிடிக்கிறதே கிடையாது, இல்லைனா வாயில் போடுறதுக்கு அவங்களுக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது, அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ராவான ஏதாவது சென்சரி ரிலேட்டடான பிஹேவியர்ஸ் காமிக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்பீச் அசஸ்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா, இப்போ உங்களோட ஸ்பீச் தெரபிஸ்ட் வந்து ஒரு அசஸ்மெண்ட் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இனி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க குழந்தையோடைய லாங்குவேஜ் ஏஜை கண்டுபிடிப்பாங்க. அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்குது, எக்ஸ்பிரஷன் எவ்வளோ இருக்குது, இது வந்து வரதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கலாம். இப்போ வந்து ஸ்க்ரீன் டைம் நிறைய கொடுத்துருக்கீங்கன்னா அதை வந்து நீங்கள் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லி தருவாங்க. இல்லை குழந்தைக்கு வந்து வேறு பிஹேவியர் ரிலேட்டடாக ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை வந்து ஒரு ஆக்குபேஷன் தெரபிஸ்ட்டையோ ஃபிசியோதெரபிஸ்ட்டையோ உங்களை வந்து டைவர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன காசஸாக இருக்குங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதோ அதுக்கு ஏத்தாப்புல உங்களுக்கு இன்டர்வென்ஷன் அவங்க வந்து உங்களுக்கு பிளான் பண்ணி தருவாங்க, உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க. அது ஒன்று. ரெண்டாவது என்ன, சில குழந்தைங்களுக்கு நிஜமாவே சில பேரண்ட்ஸ் சொல்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும், எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்குன்னா அந்த குழந்தை எமர்ஜிங் ஸ்டேட்டில் இருக்குது, அதாவது குழந்தை டிலேவாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து சில விஷயங்கள் செஞ்சு பார்க்கும்போது 2-3 இல்லைன்னா ஒரு 5 மாதத்துக்குள்ளாடி குழந்தை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியும் அப்படின்னு உங்களுடைய ஸ்பீச் தெரபிஸ்டால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படி
இருக்குன்னா ஒரு எமர்ஜிங் ஸ்டேட்டில் இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹோம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஆன்லைன் சர்வீஸ்லையும் பண்ணலாம், நீங்கள் டேரெக்டாக போய் அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கிளினிக்லேயே ஹோம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து டேரக்ட் அஸ் வெல் அஸ் ஆன்லைன் சர்வீஸில் வந்து பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ உங்கள் ஸ்பீச் தெரபிஸ்ட் அக்கார்டிங்லி உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இல்லைங்க ஹோம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணாலும் குழந்தையோடைய டிலே வந்து நம்ம ஜஸ்ட் பேரண்ட்ஸால் மட்டும் டீல் பண்ண முடியாதுன்னு தெரிய வருதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒரு 2 years 3 years தான். ஸோ நம்மளே ரொம்ப ஏர்லியஸ்ட்டாக ஒரு 1.5 வயசு குழந்தையிலேருந்து நம்ம பார்த்துட்டு தான் வரோம். ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரமாக உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சு நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு இது வந்து நல்லது. ஸ்பீச் தெரப்பி அப்படிங்கிறது வந்து எல்லாமே எக்ஸசைஸில் தான் இருக்குங்கிறது கிடையாது. ஓரல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ஸ்பீச் ப்ரொடக்ஷன், அதாவது உங்களோட லிப்ஸு, டங், ஜா அந்த மாதிரி மூமெண்ட்ஸில் வந்து சில குழந்தைங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும், சில ஸ்ட்ரென்த்தோடைய பிரச்சனைகள் இருக்கும், மசில் டோன் வீக்னஸ் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்குன்னா எக்ஸசைஸ் ஃபார்மேட்டில் நம்ம பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீச் ப்ரொடக்ஷன் டிஃபிகல்ட்டிஸை நம்மளால் கிளியரப் பண்ண முடியும். பட் ஆனால் பெரும்பாலும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து ஸ்பீச் தெரப்பி அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராக்டிஸ் மூலமாக தான் அதை வந்து நம்மளால் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? இது வந்து டாய்ஸ் வச்சு குழந்தைக்கு பிடிக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் வச்சு தான் அதை வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் இதில் நீங்கள் எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் தாராளமாக எப்படி நீங்கள் வந்து ஒரு குழந்தைய ஒரு ஹாப்பியாக ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஸ்பீச் தெரப்பிக்கு நீங்கள் அனுப்பலாம். நிறைய பேரண்ட்ஸ்க்கு அதுதான் ஒரு வருத்தம், ஸ்பீச் தெரப்பியாக போயிது, ஐயோ குழந்தைக்கு அப்போ ஒரு மெடிக்கலாக நம்ம என்னமோ பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வரதுண்டு. பக்கத்தில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, அந்த மாதிரி சில டவுட்ஸ் வந்து வரதுண்டு. நிறைய பேரண்ட்ஸ் கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுவாங்க. ஸோ ஸ்பீச் தெரப்பி நம்ம சொன்னாலே அந்த மாதிரி எந்த ஹெசிடேஷனும் தேவை கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு ஸ்பீச் தெரப்பி தேவைப்படும் அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் ரொம்ப யோசிக்காமல் நீங்கள் ஏர்லியாக நீங்கள் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து போக வேண்டிய தேவை வராது. கொஞ்சம் நாள்லேயே குழந்தைய நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பீச் தெரப்பி சர்வீஸோ இல்லைனா உங்களுக்கு ஒரு ஆன்லைன் ஹோம் ட்ரைனிங் ப்ரோக்ராமோ ஏதாவது தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களோட கிளினிக் கோயம்புத்தூரில் லொக்கேட்டடாக இருக்குது. தேங்க்யூ. ஸோ இதே மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து செய்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, அது நான் பேசினா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.